40 இடங்களை 32 இடங்களாக குறைத்து விட்டாய் என்று பேச தெரிந்த ஸ்டாலினுக்கு ஏன் குறைந்தது அது நான் கேட்கிறேன். உன்னுடைய தலைவருக்கு தலைவர் அண்ணா இருந்தாரே, அவர் காலத்திலேயே இது ஏற்பட்டு விட்டது. உத்தரப்பிரதேசத்துக்கு 80 இடம், தமிழ்நாட்டுக்கு ஏன் 40 இடம் என்று கேட்டாயா? ஒன் ஓட் ஒன் ஃபேஸ் ஒன் வேல்யூ என்ற முறை தப்பானது என்று உங்கள் அண்ணா சொன்னாரா? என்ன பேசினீர்கள்? அதனுடைய விளைவு இன்றைக்கு அது 130 இடம் அவன் கேட்கிறான். அவன் சொல்லுகிறான், நாங்கள் 2 பேருக்கு 1 ஓட்டு பெற்றிருக்கிறோம், நீ ஒரு ஆள் 2 ஓட்டை பெற்றிருக்கிறாய் என்று சொல்கிறான். ஒரு எம்பி தேர்தலில் 12 லட்சம் பேரை நாம் தேர்ந்தெடுக்கிறோம். 30 லட்சம் பேர் ஒரு எம்பியை தேர்ந்தெடுக்கிறான். அவன் 30 லட்சம் பேர் சேர்ந்து ஒரு எம்பியை தேர்ந்தெடுத்தால் அவனுக்கு அரை மதிப்பு தான் ஓட்டு மதிப்பு வருகிறது, நமக்கு ஒரு மதிப்பு வருகிறது. இதெல்லாம் அரசியல் சாசனத்தை திருத்த உன்னால் முடியுமா? இது என்ன என்று உனக்கு ஏற்படுத்த முடியுமா? வெறும் இந்தி என்று கத்தி கொண்டிருக்க முடியுமே தவிர சரியான கொள்கை, இந்தி எதிர்ப்பு என்பது சரியான கொள்கை என்பது தான் என்னுடைய கருத்து. இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்றால் இந்தியை தள்ளி வைத்துக் கொள்வதன் மூலம் தான் இந்தியாவை உருவாக்கிய மொழி இல்லை இந்தியை. காந்தி இந்தி பேசிய சுதந்திரத்தை வளர்த்தார். சென்னைக்கு வந்து இந்தியில் பேசினார், ஆங்கிலத்தில் தான் பேசினார். பிஜேபிக்காரன் தான் இந்தியில் பேசுகிறார், அதை தமிழில் மொழிபெயர்க்கிறார். முன்பு அஸ்ஸாம்காரனும் தமிழனும் எதன் மூலம் இணைந்தார்கள்? வெள்ளைக்காரன் கற்பித்து ஆங்கிலத்தின் மூலம் இணைந்தார்கள். ஆக ஆங்கிலம்தான் முதல் முறையாக ஒரு லிங்க் லாங்குவேஜாக இந்தியாவை உருவாக்கியதே ஆங்கிலம்தான். அவர்களும் நாமும் உறவாடுகின்ற நிலையை ஏற்படுத்தியதே ஆங்கிலம்தான். ஆங்கிலம் என்ற பொதுமொழி வந்திருக்காவிட்டால் வங்காளி வங்காளியாக இருப்பான், தமிழன் தமிழனாக இருப்பான், 2 பேரும் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உறவு இருக்காது. எந்த மொழி இணைப்பை ஏற்படுத்தியதோ அந்த மொழி தான் இந்தியாவின் மொழியாக இருக்க வேண்டும். அந்த அறிவு இவர்களுக்கு கிடையாது, இது சொன்னாலும் அவர்களுக்கு புரியாது. ஆக இந்த கருத்து இது 1-2 கருத்துக்களை வைத்துக்கொண்டு இவர்கள் பேசுகிறார்களே தவிர அரசியல் சாசனத்தை திருத்த வேண்டும், சுய ஆட்சி வேண்டும். 30 ஆண்டுகள் மத்தியில் ஆட்சியில் இருந்தாய், போய் 2G ஊழல் பண்ணி இந்த ஆட்சியை கவிழ்த்து விட்டு வந்தாயே தவிர ஒரு அதிகாரத்தையாவது பெற்று வந்திருக்கிறாயா?